வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான விவாதம் வாக்கெடுப்பை அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்திருக்கிறார். இஸ்லாமிய ஆதரவு என தமிழகத்தில் கூறிவிட்டு வாக்கெடுப்பை புறக்கணித்தது ஏன் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், விரிவான விவரங்கள். ஷாம், வணக்கம். நாடாளுமன்றத்தினுடைய அந்த இரண்டு அவைகளிலும் வக்ஃப் தொடர்பான அந்த சட்ட திருத்த மசோதா நிறைவேறி இருக்கின்றது. இந்த விவாதத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பங்கேற்ற எம்பிக்கள் அதிமுக உட்பட அனைவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஜி.கே. வாசன் மட்டும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் பாமகவிலிருந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர் நடுநிலை வகிப்பதாக, அதாவது அந்த அவைக்கே செல்லாமல் அவர் புறக்கணிப்பை ஈடுபட்டிருக்கிறார். எனவே தற்போது அது சமூக வலைதளங்களில் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. பாமக தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடும் டெல்லியில் ஒரு நிலைப்பாடும் எடுப்பதாக புகார்கள் எழுந்திருக்கின்றது. அதாவது 2 தினங்களுக்கு முன்பு தமிழக சட்டப்பேரவையில் இதே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் முதலமைச்சருடைய தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதாவது இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் என்பது தேவையற்றது, அது கூடாது. தற்போது முஸ்லிம்களுக்கு என்ன அந்த சட்டம் இருக்கின்றதோ அதே சட்டம் தான் இருக்க வேண்டும். இதிலே சட்ட திருத்தம் மேற்கொண்டால் அது இஸ்லாமியர்களை பாதிக்கும் என்பது பாமகவின் நிலைப்பாடு என சட்டமன்றத்தில் தெரிவித்தார்கள். அக்கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் கூட நேற்றைய தினம் தைலாபுரத்தில் பேட்டி கொடுக்கும் போது முதலமைச்சர் இதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அதற்கு பாமக துணை நிற்கும், இந்த சட்ட திருத்தம் தேவையற்றது என்றுதான் பேட்டி கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் போது அதனை டெல்லியில் வாக்கெடுப்பின் போது அன்புமணி ஏன் அதற்கு ஆதரவாக, அதாவது அந்த சட்டத்தை எதிர்த்து வாக்களிக்கவில்லை? தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எங்கு தெரிவிக்க வேண்டுமோ அங்குதானே தெரிவித்திருக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் அதே போல அரசியல் கட்சியினரும் கேள்வி எழுப்புகிறார்கள். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்களவையில் 288 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 232 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்திருக்கிறார்கள். அதேபோல மாநிலங்களவையில் 128 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 95 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா தொடர்பான விவாதம் வாக்கெடுப்பை அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்திருக்கிறார். இஸ்லாமிய ஆதரவு என தமிழகத்தில் கூறிவிட்டு வாக்கெடுப்பை புறக்கணித்தது ஏன் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணியில் உள்ளதால் தொடர்ந்து புறக்கணிக்கிறாரா அன்புமணி என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வார காலமாகவே அன்புமணி ராமதாஸ் டெல்லி செல்லவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், மக்களவையிலும் மாநிலங்களவையும் மெஜாரிட்டியோடு வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில விவாதம் வாக்கெடுப்ப அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்திருக்கிறார். மேலும் விவரம். அதாவது அன்புமணி அவர்கள் தரப்பில் நாம் விளக்கம் கேட்ட போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் சில சொன்ன கருத்து, கடந்த ஒரு வார காலமாகவே அந்த வன்னியர் சங்க மாநாடு சித்திரை திருவிழா மகாபலிபுரத்திலே மே 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டு பணிகளில் தீவிரம் காட்டி வருவதாகவும், அதனால் நாடாளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய மற்ற நிகழ்வுகளிலும் கூட இந்த ஒரு வார காலமாகவே பங்கேற்கவில்லை, மாநாடு தொடர்பான தீவிர பணிகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார் என்றும் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் போது பாமகவை பொறுத்தவரையில் நிலைப்பாடு என்ன என்பதை எங்களுடைய நிறுவனரும் அதே போல சட்டமன்றத்திலும் கூட நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இந்த சட்டம் என்பது, சட்ட திருத்தம் என்பது தேவையற்ற ஒன்று என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் சமூக வலைதளங்களிலும் அதே போல மற்ற எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து இந்த விஷயத்தை எதிர்க்கிறார்கள். காரணம், பாமகவினுடைய இரட்டை நிலைப்பாடாக இது இருக்கின்றது. ஒன்று, இந்த மசோதாவை, அதாவது இந்த சட்ட திருத்தத்தை ஆதரிக்க வேண்டும் அல்லது எதிர்க்க வேண்டும். அது என்ன என்பதை அங்குதான் சென்று வாக்களிக்க வேண்டும். ஏற்கனவே CAA போன்ற அந்த சட்டம் கொண்டு வந்த போது கூட அன்புமணி ராமதாஸ் வெளிநடப்பு செய்திருந்தார், அதாவது நடுநிலை வகிப்பதாக தெரிவித்திருந்தார். எனவே அப்போதும் கூட இந்த ராஜேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க.